மாணவர்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு அவசியம் அது மாதிரி தான் விளையாட்டும் ரொம்பவே அவசியம். இதை புரிஞ்சுகிட்ட தஞ்சாவூரை சேர்ந்த சில தனியார் விளையாட்டு அமைப்புகள் இணைந்து கிராமப்புற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக கபடி பயிற்சி அளித்து வருகின்றனர். இது குறித்து இந்த தொகுப்பில் தஞ்சை மாவட்ட அமெச்சூர் கபடி கழகமும் சென்னையைச் சேர்ந்த தனியார் விளையாட்டு அமைப்பும் இணைந்து இந்த ஆண்டிற்கான 10 நாட்கள் இலவச கபடி பயிற்சி முகாமை சமீபத்தில் நடத்தின. விளையாட்டில் ஆர்வமுள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கபடி பயிற்சி அளித்து சிறந்த விளையாட்டு வீரர்கள் ஆக்குவதுதான் இந்த இலவச பயிற்சி முகாமின் நோக்கம். இந்த ஆண்டு திருச்சி, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 160 மாணவ மாணவியர் இந்த முகாமில் பங்கேற்றுள்ளனர். இந்த பயிற்சிக்கு பின்பு தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவியருக்கு விளையாட்டு பிரிவில் இலவசமாக உயர்கல்வி படிக்கவும் இந்த அமைப்புகள் ஏற்பாடு செய்து தருகின்றன. நாங்கள் கிராமத்துலேருந்து வரோம். எங்களுக்கு பெரிய அளவில் பயிற்சி பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ வசதி கிடையாது. இந்த கேம்ப் கொடுக்குறனாட்டா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் 12th எல்லாம் முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு காலேஜ் போய் சேர்த்தும் எங்களுக்கு ஃப்ரீ கோட்டான்னு ஒன்று கொடுத்து எங்களை அவங்க காலேஜில் சேர்த்துக்கிறாங்க. எங்களோட ஃபுல் ஹாஸ்டல் ஃபீஸு, எங்களோட எக்ஸாம் ஃபீஸு எல்லாமே அவங்க தான் இது பண்ணுறாங்க. நாங்கள் நல்லா விளையாடுவோம், நல்ல திறமை இருக்குது. அது வெளிப்படுத்த வழி இல்லாமல் இருந்தோம். இப்போ இந்த கேம்ப் 10 நாள் வச்சுருக்காங்க. இந்த கேம்ப் நல்லா அட்டன் பண்ணி நல்லா பயிற்சி அடித்தோம்னா நாங்கள் இந்தியா, தமிழ்நாடு இது மாதிரி அதில் போய் நல்லா விளையாண்டு முன்னேறுவோம். மாவட்டங்களில் உள்ள விளையாட்டு அரங்குகளில் கபடி விளையாட்டு பயிற்சியாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க முடியும் என்கிறார் கபடி பயிற்சியாளர் சுரேஷ். எஸ்டிஎஸ் கோச்சஸ் கபடிக்கு வேண்டி ஸ்பெஷல் கோச்சஸ் இருக்குது. அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. அது எல்லா டீமுக்கும் எல்லா கோச்சஸும் எல்லாம் அந்த மாடலில் போட்டு அதை அவங்க அங்கேருந்து டீம் எடுத்து போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். அரசு பள்ளிகளில் கபடி உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சிகளை தீவிரமாக அளிப்பதன் மூலம் தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் தமிழகத்தில் உருவாவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏழை எளிய மாணவர்களை அரசு உரிய முறையில் தேர்ந்தெடுத்து விளையாட்டுத் துறையில் பயிற்சி அளித்தால் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் அவங்க பதக்கங்கள் வெல்வதில் ஐயமில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு, தி. கார்த்திகேயன், தஞ்சாவூர்.